பரிதாரத்தை பூசிக்கொள்ள உங்கள் பொற்பாத கமலக்கு நாரதன் நமஸ்காரம். நாரதா என்றென்று நலமோடு இருக்க வேண்டும். ஆமாம், அதிகாலையில் ஓடி வந்தான் நல்லாசி பெற்று சென்றாய், மீண்டும் வந்திருக்கிற என்ன காரணம்? அதிகாலையில் சந்தியா வந்தவிடுத்து விட்டு தாயின் தந்தையமாக ஆட்சி பெற்று 14 உலகங்களில் இதுவரை 13 உலகம் சென்று ஏதோ இன்று விதிவசம் இந்த பூலோகத்தின் வழியாக அதற்கென்ன வந்த வழியிலே ஒரு அதிசயத்தை கண்டுவிட்டு. பூலோகத்தில் அதிசயமா? அப்பேற்பட்ட அதிசயம் என்ன அதிசயம் தெரியுமா? உலகத்திலே ஒரு முள்ளங்கி 2 வழியா போய்கொண்டிருக்கிறது. இது அதிசயம் தானே? அதிசயம்தான். நீதானே படைக்கக்கூடிய கர்த்தா. உண்மைதான். நமது தந்தை தான் படைத்திருப்பார். சந்தேகம் எனக்கு பிறந்து விட்டது. அதற்காக தான் விரைந்து சத்தியலோகம் வந்திருக்கு. இல்லையே, இப்பேற்பட்ட முள்ளங்கி நான் படைத்ததே கிடையாது. அப்படி என்றால் எப்படி அந்த முள்ளங்கி? அப்படி என்றால் பூலோகம் சென்று அந்த முள்ளங்கி பார்த்தால்தான் அதனுடைய விளக்கம் என்னவென்று தெரியும். உன்னை படைத்தவர் சென்று பார்த்தால்தான் நீ படைத்திராய் இல்லையா என்று உனக்கே தெரியும். ஆமா, அப்படி என்றால் பூலோகம் தாராளமாக நமோ ஒரு ஆராயணும். என்னன்னா தந்தையே, இன்று உன்னை விதிவிடவே இல்லை. என்ன விதிவிடவில்லையா? ஒரு நேரத்திலே திருவோதை திருநாள் என்று சொன்னேன். என் வார்த்தை கேட்டு கைலைக்கு சென்றாய். அங்கு திருவோதையும் அல்ல திருநாளும் அல்ல, பரவனோ படையலுக்கு சென்று விட்டார். அவர் அமர்ந்த அரியணை காலியாக இருந்தது. அதில் நீர் அமர்ந்து விட்டீர். அமர்ந்தவுடனே உனக்கு உறக்கம் வந்து விட்டது. உமா பார்வதி பார்த்தார். பரவனோ படையலச்சு அரைச்சா உறங்கியிருக்கிறார். அண்ணன் நித்திரபங்க செய்யப்படாதற்காகவே அவரும் உன்மணி மீது உறங்கிவிட்டார். பரமனோ படையலுக்கு விரைந்து வந்து பார்த்தால் உன் மணி மீது பார்வதி உறங்கியிருக்கிறார். பரவனுக்கு கோபம் பிறந்து விட்டது. அடி உமா, உனக்கும் இந்த பிரம்மனுக்கும் எத்தனை நாள் கள்ள காதல் என்று கேட்டால் பார்வதி கண் விழித்து பார்த்தார். சுவாமி, இது என் தவறல்ல. தங்களுக்கும் 5 சிரம், இந்த பிரம்மனுக்கும் 5 சிரம், இருவரும் ஒருமுகமாக இருப்பதால் இதில் பிரம்மனா பரமனா தெரியாமல் தவிர சொன்னார்கள். பரமனுக்கு கோபம் பிறந்து விட்டது. அன்று தங்கள் 5 சிரத்திலே ஒரு சிரத்தை கிள்ளி எறிந்தார். உன் வார்த்தை கேட்டு கைலாயம் சென்றேன், ஒரு சிரமே பறிபோனது. ஒரு சிரம் போனது. இன்று பூலோகம் வரப்போகுது. என்ன நடக்க போகிறதோ? ஓ நாராயணன். சரி, புறப்படு போகலாம். மணி சத்தியா நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மணி சத்யா என்னும் கலையன்பர் எங்களுடைய கலைக்குழு நாடகமன்ற ஆசிரியர் பாப்பாவளம் மணி ஆசிரியர் பாராட்டி 101 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். அண்ணா குடும்பங்கள் ஆள்போல் அழைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் முதிர்ந்து மறைந்த நமது தாயார் மீண்டும் இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். உச்சி மலத்தோப்புக்குள்ளே ஒரு பூ பூத்ததம்மா, உச்சி விட்டு சாமி நெஞ்சில் கொடி போக பார்த்ததம்மா. உச்சி மலத்தோப்புக்குள்ளே ஒரு பூ பூத்ததம்மா, உச்சி விட்டு சாமி நெஞ்சில் கொடி போக பார்த்ததம்மா. பச்சை மண்ண போலதான் பால் மரசு தவிக்குதம்மா, பாக்கு வச்சு பரிசம் போட்ட பாதையத்தான் வெறுத்ததம்மா. சாமி போட்ட முடிச்சு ஒன்று சாதீசனம் பிரிச்சதம்மா. ஒத்தையடி பாதையிலே ஒரு சனு பொங்கையிலே. என்ன நடந்தா நின்று விட்டாய்? தந்தையே, உனக்கு நேரம் நெருங்கி விட்டது. என்னது நேரம் நெருங்கி விட்டதா? அனைத்து உயிர்களையும் படைப்பவன் நான், எனக்கே நேரம் நெருங்கி விட்டதா? படைப்பவராயிருந்தாலும் நேரம் ஒன்றுதாயா. எதற்கு தெரியுமா? எதற்காக? நீ படைத்திருக்கும் முள்ளங்கியை பார்ப்பது. ஓ, முள்ளங்கி பார்ப்பதற்கு. சரி, சரி, புறப்படு. உஷார். சுவாமி, என்ன வார்த்துங்க. தீர்க்க சுமங்கல்ய பவ, தீர்க்க சுமங்கல்ய பவ, தீர்க்க சுமங்கல்ய பவ. சுவாமி, என்ன பார்த்து தீர்க்க சுமங்கலி பவான்னு மாத்துறீங்களே. ஆமாம். நான் எந்த நிலையில இருக்கேன் தெரியுமா? புதிய திருமண தம்பதியாக தானே இருக்கிற. அதற்கென்ன இப்பொழுது? இறந்த கிடக்கின்ற பிணம் யார் தெரியுமா? இனமா? ஆமா. யார்? என்னுடைய கணவர் சுவாமி. உடைய கணவனா? பெண்ணே, பூலோகத்தில் பிறப்பது 1000, இறப்பது 1000. உடைய கணவன் இறந்து விட்டான் அல்லவா? எடுத்து அடக்கலை செய்துவிட்டு மற்ற வேலை கவனி நான் வருகிறேன். என்ன சுவாமி, என்னை பார்த்து தீர்க்க சும மாங்கலி பவான்னு வாழ்த்துட்டு உயிரை கொடுக்க முடியாதுன்னா எப்படி சுவாமி? உயிரை கொடுக்க வேண்டுமா? ஆமா. நாரதா, நமோ நாராயணா. இந்த பெண்ணை பார்த்தீரா? இந்த பெண்ணை பார்த்து விட்டு. நீ பார்த்தியா இல்லையா? இதுவரை என் கண்ணால் கூட பார்க்கவில்லை. நான் பார்த்து விட்டேன். தீர்க்க சுமங்கல்ய பவ என்று வாழ்த்து விட்டேன். அப்பா, அது தேவராயன் உரைக்க வேண்டிய வார்த்தை தானே. சரிப்பா. ஆனால் அந்த பெண்ணினுடைய கணவனை இறந்து விட்டு இருக்கிறானாம். உயிரை கொடு என்று கேட்கிறார். நமோ நாராயணா. எப்படி கொடுக்க முடியும்? அவள் கணவனுக்கே உயிர் இல்லையா? தந்தை என்ன கேட்கிறார்? கணவன் உயிர் தானே கேட்கிறார், கொடுத்து விடு.
நான் எப்படி கொடுப்பது? ஏன்? உயிர்களை படைக்கத்தான் தெரியுமே தவிர உயிரை கொடுக்க என்னால் ஆகாது. ஈயரம்பு எண்ணாயிரம் ஜீவராட்சியம் படைப்பார். ஆமாம். ஒரு பெண்ணின் கர்ப்பத்திலே 16 பிண்டங்களை பிடித்து வைத்து இன்னார்க்கு இனியார் என்று எழுதி வைக்க மட்டும்தான் தெரியும். உண்மைதான். இறந்து போன இந்த பிணத்துக்கு உயிர் கொடுக்கல் ஆகாது. தந்தையே, இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே, இந்த இடத்தை விட்டு ஒரு எடுத்து வைக்க முடியாது. அப்பவே சொன்னடா, தந்தையே நேரம் நெருங்கி போய்விட்டது என்று. சற்று நேரம் நான் சுதாரிச்சிருக்க வேண்டும். இப்போது மட்டும் என்ன உயிரை கொடுத்து விடு. இதற்கு ஏதாவது உபாயத்தை நீதான் உரைக்க வேண்டும். தந்தையே, இந்த பிணத்துக்கு உயிர் ஒருவரை அதோ பாருங்கள், பூலோகத்திலே ஒரு வன்னிய மரம் இருக்கிறது. வன்னிய மரம். அந்த மரத்தின் பெருமை என்ன தெரியுமா? எப்படி? ஒருவன் தான் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த வன்னிய மரத்தை சுற்றி வளம் வந்தாலே அதன் நிழல் பட்டாலே பாவமே பறந்தோடி விடுவான். அது மட்டுமல்ல, தங்கள் முகத்திலே பிறந்தாரே பிராமணர்கள், அந்த வன்னிய குச்சை எடுத்து சுபகாரியங்களுக்கும் அபகாரியங்களுக்கும் யஜ்யத்தை வளர்த்தினார், சுகம் பெறுவார் என்று உரைத்திருக்கிறார். தங்கள் மார்பிலே பிறந்தாரே சத்திரியர்கள், அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். தங்கள் துணையிலே பிறந்தாரே வைஷ்ணவர்கள், தன் பொருளை சேகரித்து அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடியவர்கள். தங்கள் பாதத்திலே பிறந்தாரே சூத்திரர்கள், இந்த முக்குலத்தவருக்கு பணிவிடை வேலை செய்யக்கூடியவர்கள். இந்த பிணத்துக்கு உயிர் வரை அந்த வன்னிய மரத்தை அடியில் சரி செய்துவிட்டு சீக்கிரம் அழைத்து விடு. நமோ நாராயணன். எனது தந்தையார் உயிர் கொடுப்பார் என்று பார்த்தேன். அவர் என்னால் முடியாது என்றே வன்னிய மரத்துக்கு சென்று விட்டார். ஆனால் இன்னொரு இருக்கிறார். யாரு? என் பாட்ட சிறுவ நாராயணமூர்த்தி. 10 அவதாரத்தை எடுத்து அதமத்தை அழிக்கக்கூடியவர். உன் பொருட்டு அவரை விடப் போவதில்லை. அங்கிருந்து இங்கழைத்து வருகிறேன். வரும்போது உஷார்னு சொல்வேன். மரக்காரன் பாதத்தை பற்றிக்கொள், பிறகு நான் முத்துமணி மாற ஒண்ணு திறந்தோர கோத்து வச்சு கொத்தி கொத்தி மனசுக்குள்ள பூ போற காத்து வந்தேன். முத்துமணி மாற ஒண்ணு திறந்தோர கோத்து வச்சு கொத்தி கொத்தி மனசுக்குள்ள பூ போற காத்து வந்தேன். கட்டீர கார வச்சு காதல் வழி நடக்க
திருமால் அவதாரத்தில் விட்டிருக்கின்றேன். ஒரு நேரத்தில் மச்ச அவதாரம் எடுத்தேன், சோமுகாசுரனை அழித்தேன். கூர்ம அவதாரம் எடுத்தேன், விருத்ராசுரனை அழித்தேன். வராக அவதாரம் எடுத்தேன், நரகாசுரனை அழித்தேன். நரசிம்ம அவதாரம் எடுத்தேன், இரண்யன் அழித்தேன். இப்படி பல அவதாரங்கள் எடுத்து ரட்சித்தேன். அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்து வருகின்றேன். என்ன இது? நாரதன் அதிகாலை வந்தான், என் தரிசனம் பெற்று சென்றவன் மீண்டும் வர காரணம் என்ன புரியவில்லையே. யோசிப்போம். அவர் சொந்தக்காரன், அவர் காக்கும் தெய்வமாக வந்த நந்தகுமரன். அவனை அறியாத மாதற்கெல்லாம் சிந்தைக்காரன். கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன். அவன் காக்கும் தெய்வமாக வந்த நந்தகுமரன். பக்தர் போற்றும் திருவரங்க சோலைக்காரன். கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன். அவன் காப்பு தெய்வமாக வந்த நந்தகுமரன். கண்ணா கண்ணா பவள வாய்க்கமலச்சங்கள் அச்சுதாவரரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போல் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமானவருளாலே.
அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்.